உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அடங்கணிக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராலியில் நிற்கிறேன். குறிப்பாக அராலி மத்தியிலான்னு நிற்கிறோம். என்னத்துக்கானு சொன்னால் பின்னுக்கு பார்த்தாலும் தெரியும் பாருங்க, சூரியகாந்தி தோட்டம் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்க முதலே உங்களை வீடியோ எடுத்து போகிறேன். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், போன முறை நான் வீடியோ போடைக்க பூக்கெல்லாம் மாதிரி பூத்து இருந்தது. அப்போ நான் வீடியோ எடுத்து போடைக்க நீங்கள் பார்க்குற நீங்கள் என்ன சொன்னால் இந்த இடத்துக்கு வரணும் ஆசைப்பட்டீங்க. நீங்கள் வந்து பார்க்க பூ எல்லாமே வாட தொடங்கிட்டு, அதனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்க முதலே 1-2 பூக்கள் பூத்து கிடக்கு. 1-2 10-15 கிட்ட பூத்து கிடக்கு. மிச்சம் இன்னுமே பூக்கல, இன்னும் மொட்டுகளாக அப்படி விரிய போகுது anytime. அப்போ அதால் நான் நேரத்துக்கு போடைக்க நீங்கள் வந்து பார்க்க இது ஃபுல்லாகவே எல்லா பூவும் பூத்து கிடக்கும். பார்க்க அந்த அளவுக்கு வடிவாக இருக்கும். அவரை நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளை எல்லாம் பார்க்க ஆசைப்படுவீங்க. அந்த வேலை வந்து எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக இது எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அராலி ஆலடி சந்தின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆலடி சந்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்னுக்கு இந்த கோயில் கோபுரம் தெரியும். அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூர்யாந்தி தோட்டம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சூர்யாந்தி தோட்டத்தில் உரிமையாளர் அண்ணா, உண்மையாக பட்டதாரி அண்ணா, அவர் அந்த செய்து கொண்டு வரார். இது மட்டும் இல்லை, அவர் உள்ளூர் உற்பத்திகளும் செய்து கொண்டு வரார். இப்போ அவருடைய காய்க்க போகிறேன். காய்ச்சிட்டு இந்த சூர்யாந்தி தோட்டம் என்ன மாதிரி போட்ட வேறு, இது என்ன மாதிரி பராமரிக்கணும், இது என்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? என் பேர் மிதுசன். உங்களை எப்படி அறிமுகப்படுத்துங்கண்ணா? ஓகே, நாங்கள் வந்து VTN நேச்சுரல் ப்ராடக்ட் நேமில் வந்து உள்ளூர் சந்தை உற்பத்தி செய்து கொண்டு வரோம். போன வருஷம் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் இதே டைம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உலர் உணவு உற்பத்தியோட எண்ணெய் உற்பத்தியும் செய்து கொண்டு வரோம். அந்த எண்ணெய் உற்பத்தியில் பார்த்தோம்னு சொன்னால் நல்லெண்ணெய் தேங்காய் செய்து கொண்டு வர சந்தர்ப்பத்தில் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு நாங்கள் இங்கே உற்பத்தி செய்யணும் பண்ணுறதுக்கான ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட்ன்றதுக்கான ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரே இதாக டக்குன்னு நாங்கள் துவங்கி செய்யலாம். எல்லாருமா வந்து செய்யணும் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் சுற்றுலாத்துறைக்கும் நல்ல ஒரு இது வேறு. நாங்கள் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு டோட்டல் 2ஆவது தடவையாக செய்திருக்கிறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூடுதலாக எள்ளு விதைக்கிற டைமாக இருந்து கூட நாங்கள் இந்த வருஷம் 2 தரம் செய்யணும்ன்றதுக்காக வேலைக்கே நாங்கள் நெல் அறுவடை முடிஞ்சோடனே துவங்கிருக்கோம். மற்ற முக்கியமான விஷயம், அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டதாரி, படிச்சுட்டு இந்த வேலை செய்கிறாரு. இருக்க நிறைய சவால்கள் வருமே, குறிப்பாக சொந்தக்காரரால் நிறைய பிரச்சனை. ஆமாம், இப்போ பார்த்தோம்னா பட்டதாரிகள்னு சொல்லி பட்டதாரிகளுக்கு வேலை பொதுவாக இல்லை தானே. இல்லை அந்த பட்சத்தில் நாங்கள் உள்ளூர் சார்ந்த உற்பத்தி செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதால நாங்கள் இந்த துறையை சேர்ந்தெடுத்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னால் நிலை இளைஞர்கள் வந்து உள்ளூரை அதாவது உற்பத்தி ஒரு ஒன்றப்பினராக இருக்கணுமென்ற தோட்பாடு வந்திருக்கு நிறைய பேருக்கு. நிறைய பேர் இப்போ களத்தில் இறங்கி வராங்க இளைஞர் மத்தியில். இந்த வகையில் பெருமையாக ஒரு இனி அடுத்த ஜெனரேஷன் ஒரு சுயதொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜெனரேஷனை வரும் பண்ணதில் பெருமையாக இருக்குது. நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோட கேட்க என்ன வச்சுருந்தா பூவெல்லாம் பூத்து இருந்தது. அப்போ நாங்கள் வீடியோ போட்ட அப்புறம் வாரம் எல்லாரும் வந்து பார்க்க வாட தொடங்கிட்டேன். அதனால் இந்த முறை பூக்க முதல்ல உங்களுக்கு எடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நாள் மிஞ்சி மிஞ்சோன்னா 15 நாள் இன்னும் 10 நாளுக்குள்ளே வந்தேன்டா இதில் உச்சகட்ட அளவு பார்க்கணும். 10 நாளைக்குள்ளே வந்தாங்க. போன முறை வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிற சந்தர்ப்பத்துக்கு இடையில வந்து அதன் காலம் முடிவடைந்ததால கணவர் வந்து மாற்றத்தை அடைந்திருக்கிறேன். வந்து பூத்து வாடியும் கூட இலங்கை ஃபுல்லாக வந்து இது பார்க்கறதுக்காக சில டைம் வந்து எங்களால் அளவு கடைந்த எண்ணிக்கையான பார்வையாளர்கள் வந்திருந்த சந்தர்ப்பத்தில் அவைக வந்து உச்சகட்ட அளவை ரசிக்க முடியாத தன்மை இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த முறை உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பூக்க முதல் ஒருக்க வாங்கணும்னு சொல்லி அப்படி இருந்து பூத்துட்டுது. நாலாண்டுக்கு இடையில உச்சகட்ட அளவை நாங்கள் பார்க்கலாம். மற்றது குறிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தான் எடுக்கணும். இதுல இருந்து நீங்கள் மே மாதம் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ள வந்தீங்கன்னா இதில் வடிவாக பார்க்க முடியுமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வாரீங்கன்னு சொன்னால் எல்லாம் வாடி போடும். அதையும் சொல்லிக்கணும் இந்த இடத்துல.
மற்ற என்ன முக்கியமான கேள்வி இது இந்த விதை எங்கேருந்து நடத்துனீங்க இதுன்ற விதையை பார்த்தோம்னு சொன்னால் போன முறையாக எடுத்த அதே இந்தியன் ரக விதை தான் இந்தியாவின்ற விதை தான் ஒரு ஹைபிரிட் வகையை சேர்ந்த ஒரு இன வகை விதையைத்தான் எடுத்திருக்கிறோம். அதே நேரம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இந்தியாவில் விவசாயம் செய்கிற ஒரு விவசாயிட்டையும் இருந்து ஒரு விதையை நாங்கள் பெற்றுக்கொண்டாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்களை பானம்னா இதுன்ற வந்து வளர்ச்சி வந்து ஒரே ஆள், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் முளைதிறன் 100% இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த ஒரு விவசாயம் செய்த அந்த சீட்ஸை நாங்கள் கொள்வன் செய்தாங்க. அது வந்து ஒரு இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 25 வகையான வகை இருக்குது. நாங்கள் இது ஒரே வகை, அடுத்தது பார்த்திங்கன்னா அது இன்னொரு வகையாக இருக்கலாம்னு சொன்னால் அது வந்து ஒரு வித்தியாசமான கொஞ்சம் டார்க் கலராகவும் இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துலேயே 15 மொட்டுக்கு மேலே அடிச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு முளைதிறன் கொஞ்சம் அது குறைவாக இருக்குது. அங்கால இருக்குது நாங்கள். பட் இது வந்து போன முறை போட்டது தானே? அது போன முறை போட்டால் அதே இனத்தில் சேர்ந்தா. நீங்கள் போன முறை அந்த பூத்து தானே அதுன்ற விதையிலேருந்து இது போட்டீங்களா இல்லாட்டி? போன முறை எடுத்த விதையில இருந்து நாங்கள் போட்டு பார்த்து நாங்கள் அதில் முளைதிறன் வந்து எங்களுக்கு அதாவது 100 அதாவது 80% குறைவான முளைதிறன் இருந்தது. கூடுதலாக எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்கள் குழி முறை தான் போடுறது. இப்போ 100% முளைதிறன் இருந்தால் மட்டும்தான் அது எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை திருப்பி அந்த இடத்த போட வேண்டிய காரணத்தால் எங்களோட அது போன முறை விதையை எடுத்தது சம்டைம் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இது ஒரு வெட்ட வழியில் விவசாயம் செய்ததால் நாங்கள் அந்த பாதுகாப்பு பிரச்சனைனால கொஞ்சம் மேலியாக அறுவடை செய்துட்டோமோ தெரியல, கொஞ்சம் முளைதிறன் குறைவாக இருந்தது. அதனால் வந்து நாங்கள் அதை போடையில்லா சந்தர்ப்பத்தில் இது திருப்பி இந்தியாவிலேருந்து கொள்வன் செய்யப்பட்ட விதியத்தை நாங்கள் திருப்பியும் போட்டிருக்கோம். ஓகே, மற்ற இப்போ நீங்கள் நடுறீங்க நட்டா எவ்வளோ ஆடுறது பூக்கு தொடங்க? இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது 45 நாள். சரியா 45 நாள் எல்லாரும் மொட்டடிச்சு பூக்குற நிலைமையில இருக்குன்னு நடுறீங்கண்ணே. இதுல பராமரிப்பு என்ன மாதிரி? இது பராமரிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு ஒரு காண்டாலும் நாங்கள் கட்டாயம் நிறைக்கணும். நாங்கள் வந்து வளமையான ஒரு பாத்தி முறை, அதை பெரிய நீள பாத்தியாக அமைச்சிருக்கிறோம். பாத்தி முறைஞ்சு ஒவ்வொரு பாத்திக்கும் நாங்கள் தனித்தனியாக நீர் பாய்ச்சக்கூடிய முறையில் போட்டிருக்கோம். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு குறையில் நாங்கள் பயிர் போட்டிருக்கோம். பயிரும் போட்டிருக்கீங்களா? நாங்கள் வேறு இதை வருமானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதை நாங்கள் குறைஞ்சது ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இறப்ப நீர்ப்பாசனம் செய்தால் இன்னும் சிறப்பான விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற நாங்கள் தொடர்ச்சியாக இதே இடத்துல நாங்கள் பயிர் செய்து கொண்டாலே தெரியல. இந்த முறை கொஞ்சம் நாங்கள் இன்னும் போன முறை விவசாயம் செய்த போட்டு அப்படியே இந்த பயிர் அப்படியே ரொட்டை வீலெல்லாம் அடிச்சு விட்டுனாங்க. அதே இடத்து தான் திருப்பி நாங்கள் பசுலோன்னு போடாமல் திருப்பி அதே இடத்த பயிர் செய்துனாங்க. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இயற்கை பசலுக்கு முன்னுரிமை கொடுக்கத்தான் பண்ணும். கொஞ்சம் செயற்கை உரங்களும் சேர்த்து இன்னும் கூடுதலான விளைச்சல் அதிகமாக வரும். ஓகே, போன முறை இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்த மாதிரி கிடைக்கும். போன முறை என்னென்ன இது வந்து இப்போ தான் மொட்டை அடிக்குது. இது இன்னும் வந்து பூ விரிய கண்டும் கொஞ்சம் உயர்ந்து அடியும் மொத்தமாக வரும். ஆரம்ப கட்ட மண்டபடியாக கொஞ்சம் ஒரு சில பூக்கள் பூத்து இருக்கிறத பார்க்கவே அங்கே ஆசையாக இருக்கு, வடிவாக இருக்கு. இந்த இப்போ நான் உங்களுக்கு வேலைக்கு வீடு எடுத்து போடுற ஆரம்பிச்சு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்க வடிவாக இருக்கும். நான் அதை ரசிக்க முடியாமல் போயிட்டு ஆனால் நீங்கள் ரசிக்கலாம் பார்க்குறாங்களே. ஆமாம், அதுக்காக வேலைக்கு எடுத்து போடுறோம். நிறைய பேர் கூடுதல் நாங்கள் அறுவடை செய்த அப்புறம் கூட நிறைய பேர் வந்து கவலை திரும்பி போனோம். தூரணங்களை கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, இலங்கையில் தென் மாகாணங்கள்ல இருந்து கூட பெரிய அளவான ரசிகர்கள் வந்து பார்வையாளர்கள் வந்து இதை பார்த்துட்டு போகக்கூடிய இருந்தது. ஆனால் சிலர் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து வாடினா பிறகு வந்திருந்தவ. அவைக்காகத்தான் நாங்கள் கட்டாயம் இது வந்து அண்ணா கேட்டு அப்படி விதைக்கிறேன்னு சொல்லி சொன்னா நானே சொன்னேன், அண்ணா போன முறை போடாங்க வேலைக்கே போடும் மொட்டு 1-2 பூ பூத்தாலும் பரவாயில்ல எடுப்போம் தான் எடுக்கிறவன். ஏன்னா வாரம் நீங்கள் வழியாக பார்த்து ஃபோட்டோ கிடைக்கலாம். பட் அந்த லொக்கேஷன் பசங்க வடிவாக இருக்கும். பின்ன கோயில் அந்த இந்த கோபுரமே ஒரு நல்ல லுக்காக இருக்குது. அதுக்கு முன்னுக்கு அப்படியே சூரியாந்தி பூக்களை பார்க்க இன்னுமே வடிவாக இருக்கும். இந்த இதில் பாருங்க பூக்கள் பூத்துருக்கு. இந்த விடிய வந்து தேனீக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குழாவிகள் தேனீகள் வந்து இனி இப்போ தானே பூக்கத்து வாங்குது. இனி தேனீகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே, மற்ற இதான் சொன்னீங்க. இதை நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் வேறு ரகம். அந்த போன முறையான விட இது கொஞ்சம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்துலேயே நிறைய என்ன இந்த ஒரு மரத்துல நிறைய பூ பூக்குது. அது வந்து ஒரு மரத்தில் ஒரு பூ தான். ஒரு பூ தான் அது ஒரு பூ தான். இது வந்து ஒரு மரத்துலேயே நிறைய என்ன பூவும் கொஞ்சம் சின்னனாக இருக்கா, என்ன கொஞ்சம் இதழ்கள் அடுக்க. அது வந்து இதழ் நீட்டு மாதிரி கொஞ்சம் அது நீள மாதிரி. இது வந்து கட்டை.
ஓகே. வித்தியாசமான ரகமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் இன்னொரு டிரைவர் நாங்கள் 24 வகையை நாங்கள் இதுக்கு விவசாயம் செய்யணும்னு சொல்லி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நாங்கள் எடுத்தோம். நாங்கள் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் 24 வகையும் எடுத்து விதைச்சு இதுக்க போட்டுனாங்க. ஆனால் அது பயன் தெரியல, என்ன முளைக்கல. இப்போ நாங்கள் கூடுதலாக இந்த விதைகள் வந்து நிறைய பேர் என்ன சொன்னால் அந்த தெரியாத வேட்டை வேண்டி முளைதிறன் குறைவாக இருக்கும். இது ஒரு விவசாயிகள்கிட்ட வேண்டணும், இல்லாத ஒரு என்ன செய்கிறது, ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கொள்வனை செய்தால் மட்டும்தான் அது நம்மளதிறன் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். இதுகள் இந்த விதைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ நிறைய பேர் எங்களை விதை கேட்கினா ஒரே ஆளால் நான் தொடர்ச்சியாக வந்து பெரிய அளவு இறக்குமதி செய்கிறதுக்கு எங்களுக்கு இறக்குமதி பிரச்சனை ஒன்று இருக்கிறதால என்னால் கேட்குற எல்லாருக்கும் கூடுதலான விதை கொடுக்கக்கூடிய வசதி குறைவாக இருக்கின்றது. இந்தியாவில் யாரும் இருந்தாங்களேன்னு சொன்னால் சொந்தங்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த முறை நாங்கள் கூடிய ட்ரை பண்ண போகிறோம். எங்களோட விதைக்கு என்ன காரணம், நாங்கள் முளதிறன் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்து கொஞ்சம் எங்களோட விதியே முளதிறன் உள்ள விதியாக வந்தால் தான் எங்களுக்கு பிரயோசனம் என்ன தொடர்ச்சியாக எல்லாரும் விவசாயிச்சு நாங்கள் விதை சப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். அப்போ இது வந்து அது நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஹைபிரிட் இனமாக இருந்ததாலேயோ தெரியல, அது கம்பெனியில் வாங்கினதாலேயோ முளதிறன் குறைவாக இருந்தது. இது வந்து ஒரு விவசாயம் செய்த காணியில் இருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட சீட்ஸ். அப்போ இது வந்து முளதிறன் இருக்குமென்று நம்புகிறோம். ஏனெண்டா இப்போ அந்த சீட்ஸை வந்து நாங்கள் அதுக்காக தான் கூடுதலாக ஒரு விவசாயிட்டியை வாங்கணும்னு நாங்கள் வலிக்கிறாங்க. அப்போ இந்த முறை கொடுக்கக்கூடியதாக இருக்குமென்னு நம்புகிறோம். ஓகே. மற்றது போன முறை நான் இந்த வீடியோ போட்டேன் தானே, அது இப்போ நிறைய மக்கள் இந்த இடத்துல வரவழைக்கணும், நிறைய பேர் இந்த பூக்கெல்லாம் பிடுங்காம வலிக்கணும். அதுவும் ஒரு பிரச்சனை. அதாவது நீங்கள் பார்க்க வாரணிகள் வந்து பார்த்து அதை அழகாக மட்டும் அப்படியே ரசிச்சுட்டு ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு போய்க்கொள்ளாம. இந்த முறை நாங்கள் போன முறை வந்து அவன் நடந்து தெரியறதுக்கு வசதி கொண்டும் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த முறை நாங்கள் விட்டுருக்கீங்க பாதை கூடுதலாக விட்டு நாங்கள் அது கொஞ்சம் இந்த இதுக்கெல்லாம் போய் வரதுக்கு. ஏன்னா போட்ட பிற பார்வையாளர்கள் அழக ரசிக்கணும் என்ற வேண்ட ஆர்வத்தின் காரணமாக கூடுதலான பயிர்கள் வந்து சேதமடையக்கூடியதாக இருந்தது. சேதமடைய சந்தர்ப்பம் இருந்ததால அவைக்கான பாதை ஒழுங்கமைப்பு முறை முதல் திறம் என்றபடியா நாங்கள் செய்யணும். அப்ப இந்த முறை நாங்கள் பாதை ஒழுங்கமைப்பு இருக்கிறபடியா இந்த முறை சேதாரம் குறைவாக இருக்கும் நம்புறோம். மற்றது முக்கியமான கேள்வி என்ன, இப்போ இதுக்கு வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ஆசைப்படுறீங்க தானே, இப்போ அதுகளோட விதிமுறைகள் என்ன மாதிரி? இப்போ இதுல வந்து பார்க்குறேன்டா இல்லாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்டா? நீங்கள் வெளியில நின்று பார்த்து வெளியில நின்று எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கலாம், ஃப்ரீ தான். நீங்கள் காணிக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க இல்லை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் அளவு பண்ணுவோம். அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபா படி கட்டணம் செலுத்த வேண்டி வரும். மற்றது நீங்கள் மொபைல் வீடியோ அல்லது டிக்டாக் வீடியோ ஷூட் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் இல்லாமல் நார்மலாக ஃபோனில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 500 ரூபா கட்டணம் வரப்படும். அதே நேரம் நீங்கள் ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ஹவர்ஸ் பேமெண்ட்டாக உங்களோட மணித்தியாலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணம் வரப்படும். மற்றபடி சாதாரணமாக பார்க்குறதா ஃப்ரீ தான். என்ன சரி, மற்றது இன்னொரு கேள்வியும் இருக்குண்ணா. இப்போ அந்த பார்க்க வராங்க ஜோசிப்பேன், இப்போ தாங்களை கொஞ்சம் வீட்டை கொண்ட போட்டு முளைக்கு பண்ணி போட்டோ எடுப்போம்னு யோசிப்பேன். இப்போ உங்களோட விதைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமாண்ணா? இப்போ இந்த டைம் வேணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து எங்களோட சீட்ஸ் தான் இருக்குது. அது வந்து நாங்கள் கூடுதலான முளதிறன் அது வந்து குறைவு தான், நாங்கள் சொல்லத்தானே வேணும். அப்போ முழுமையான முளதிறன் இருக்காது. ஒரு இப்போ அது வந்து 20% முளதிறன் தான் கொண்டு இருக்கு. அது வேணும்னு சொன்னால் இப்போ பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை அது நாங்கள் தற்சமயம் இல்லை, இது அறுவடை முடிஞ்ச அப்புறம் தரலாம். இல்லாத இந்தியன் சீட்ஸ் வந்து ஓட பண்ணியிருக்கலாம், அது கிடைச்சதுன்னு சொன்னால் திறப்பு. என்ன போன முறை நான் இந்த திருமணத்துக்கு என்ன இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு நான் யோசிச்சேன், சரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம்னு சொல்லி போட்டு அந்த வீட்டு தோட்டத்தை ஊக்குவிக்கணும். மற்றது இந்த சூரியன் அந்த எல்லாம் ஆசைப்பட்டு நான் அப்போ அண்ணாட்டி வந்து விதைகள் வேண்டி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்து நான் அது என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறது தெரியல. இப்போ சரி இப்போ எல்லாம் போட்டுமே சொல்லி நம்புறேன். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்போ வந்து பெற்றுக்கொள்ளாம புக் பண்ணிட்டு நிலவரத்தை அறிஞ்சு வர்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆல்ரெடி புக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வடிவாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீடியோ ஷூட் இருக்கும். கூடுதலாக வீடியோ ஷூட் வரவங்க வந்து அதிகாலையில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அது அதிகபட்சமான அழகை நீங்கள் உங்களோட வீடியோவில் ஷூட் பண்ணக்கூடிய இருக்கு என்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. மற்றது பார்த்தீங்கன்னா அண்ணா இப்போ இதை தவிர அவர்கிட்ட உள்ளூர் உற்பத்தி பொருட்களையும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்ளலாம். அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்பு கொண்டு வேண்டிக் கொள்ளாம பாமானதில். ஓகே. நாங்கள் இப்போ வந்து பலகார வகையிலையும் நாங்கள் ஓடுறதுக்கு செய்யக்கூடிய தன்மையாக இருக்குது. இது வந்து தட்டை வடை செய்து கொடுக்குறோம். அது மாதிரி நோம்பலாமங்களை கொள்வனை செய்யக்கூடிய இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொக்கீஸ் ஐட்டங்கள், அது மாதிரி முறுக்கு ஐட்டங்கள் போன்றதை நாங்கள் ஓட செய்கிறோம். அதே நேரம் பார்த்து பார்த்தோம்னா கச்சாம் பிஸ்கட் அதையும் நாங்கள் ஓடுறதுக்கு செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரம் எங்களோட பழைய பாரம்பரிய உற்பத்தியான புழுக்கொடிகள், வட்ட புழுக்கொடிகள், நீட்டு புழுக்கொடிகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரம் வேப்பம்பு வடகம்,
இது வந்து கூடுதலான அதிகூடிய மருத்துவ சத்து இருக்குது. அதில் பார்த்தோம்னு சொன்னால் வாழைப்பூ வடகம். ஓகே. அதே நேரம் தேசிக்காய் ஊறுகாய் வந்து நாங்கள் பேக்கெட்டாகவும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது, பொட்டிலாகவும் கொடுக்குறோம். அதே நேரம் பார்த்தோம்னா மா ஐட்டங்களில் உளுத்தம்மா, அரிசிமா, கீரை வகை அரிசிமா போன்றவையெல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் பொடியல்மா, புழுக்கொடியம்மா போன்ற உற்பத்திகளும் செய்து கொண்டிருக்கு. அதை விட மேலதிகமாக நாங்கள் நல்லெண்ணெய் ஊர் மரிச்சுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் செய்து கொடுக்குறோம். தேங்காய் எண்ணெயும் செய்து கொண்டிருக்கோம். தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ சமய காலமாக தேங்காய் பிரிச்சு அதில் கொஞ்சம் விலை காஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம குட் குவாலிட்டியில் இருக்கும். அதை விட மேலதிகமாக நாங்கள் தேவையான இப்போ ஓர்டர் தர சந்தர்ப்பத்தில் மிளகாத்தூளும் செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே நேரம் சரக்கு தூள்கள் என்னென்ன ஐட்டம் வேணுமோ வெளிநாடு கஸ்டமர்கிட்ட தேவையை பொறுத்து செய்து கொண்டு இப்போ வந்து பெரிய அளவில் வந்து சத்துமா, அதாவது நவபோசா என்ற துணியில் வந்து அதிகூடிய ஊட்டச்சத்தை தரக்கூடிய போசாக்கு கொஞ்சம் சத்துமா வந்து இப்போ நாங்கள் கூடுதலாக உற்பத்தி செய்து அனுப்பி கொண்டிருக்கோம். அதை விட மோர் மிளகாய், உப்பு மிளகாய் போன்ற உற்பத்திகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இந்த தோட்டம் வந்து முழுமையாக, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய தம்பிமார்கள உழைப்பில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை தான் வந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, மற்றது இது விதைகளை நாட்டுவதற்காக இருந்தாலும் சரி, இறைப்பதற்காலும் சரி, முழுதாக அவை வந்து இந்த சகல பராமரிப்புகளையும் வேண்டிய மணியங்கள் முன்வைட்ட உழைப்பின் மத்தியில் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். மற்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியாந்தி தோட்டம் இருக்குது. அதுக்கு அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சணல் என்ன சணல், அதுவுமே மஞ்சள் பூ தானே, அது மாதிரியா இருக்குண்ணே. சணலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யாதோண்டி தோட்டத்தில் வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு 10வது வேணும்னா அவுட்டோருக்கு அடுத்த வந்து சணலில் நீங்கள் வீடியோ ஷூட் எடுக்க அது நல்லா இருக்கும். அது மஞ்சள் என்ன, மஞ்சள் அழகாக இருக்கும், ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கும். இது மஞ்சள், அது மஞ்சள் கூடுதலாக வந்து அதிகாலையில் வாரது சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில். அல்லது ஈவினிங் டைமும் ஓகே, கொஞ்சம் மதியம் டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெயில் கூடுதலாக இருக்கும். ஈவினிங் டைமும் ஷூட்டிங்குக்கு எடுக்கிற இருக்கும். ஆனால் ஈவினிங் டைம் என்னன்னு சொன்னால் அதிகளவு பார்வையாளர் வாரதால் ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் வந்து அதிகாலை வந்து புக் பண்ணி வாரதை வைக்கி வந்து கொஞ்சம் விட வசதியாக இருக்கு. மற்ற இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு, வீடியோ ஷூட்டுக்கு வராக்கள் இந்த ஸ்டூடியோக்காரர்கள் அப்படின்னா இந்த சூரியன் எந்த பக்கம் உதிக்குமான்னு சொல்லி, சூரியன் இந்தியாவில் பக்கம் தான் உதிக்குது. நீங்கள் விடிய வந்ததாக தான் உங்களுக்கு சூரியன் அந்த பூவுக்கு முன்னுக்கு இருக்கும். சூரியன் பேக்ரவுண்டில் சூரியன் நிற்காது. பின்னிடம் பாருங்கன்னு சொன்னால் அந்த கோபுரத்துக்கு பின்னுக்கு சூரியன் போயிடுவேன். அதனால் அந்த இருட்டடிக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் விடிய வந்தீங்கன்னா தான் இந்த லொக்கேஷனுக்கு நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு.